வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணி போட்டிருந்தோம். குலதெய்வத்தை வழிபாடு தெரியாதவங்க எப்படி குலதெய்வத்தை எந்த தெய்வத்தை எடுத்துக்கிறது அதை பற்றி நம்ம டீட்டெயில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏன் முழு வீடியோ பெருசாக போடலை, சிறுசாக போடுறோம்னா, மக்கள் வந்து முழு நீள வீடியோ பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவசரமாக போகிறாங்க. ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இருக்குது. முதல்ல இந்த மாதிரி வீடியோ கட்டிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அதை நீளமான ப்ராசஸாக போடுறேன். இப்போ இதை கண்டுபிடிக்கிறது வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது அதில் மாதிரி ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான். நம்ம ஏன் அதை பெருசாக போடணும்னா, அனுபவத்தில் சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பார்த்து என்ன பண்ணுங்க, முதல்ல கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பெரிய அளவில் நம்ம வீடியோ அதை பற்றி போடலாம். இப்போ நீங்கள் சிம்பிளாக பண்ணினாலே, நீங்கள் ரெகுலராக இதுக்குன்னு மெனக்கடாமல், இதுக்கு பெரிய நாட்களை ஒதுக்காமல் சும்மா விளக்கு போட்டு சும்மா பிரார்த்தனை பண்ணாலே குலதெய்வத்தை தெரிய மாதிரி கூட அனுபவ விஷயமாக தான் நம்ம பதிவு பண்ணுறோம். இதுக்குன்னு ப்ராசஸ்னால் அது பெரிய லாங்கான ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ் அது நமக்கு வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ரெகுலரில் இருக்கும்போதே கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவோம். ஏன் குலதெய்வ வழிபாடு நம்ம விடாமல் பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வம் மட்டும்தான் உங்களை எல்லா இடத்துலேருந்து காப்பாற்ற வல்லமையக்கூடியது. குலதெய்வம் தான் உங்களை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நிப்பாட்டும். நீ ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி போகிறப்போ உங்கள் குலதெய்வம் யார் தான் அந்த தெய்வம் பார்த்து அனுகிரகம் பண்ணுது. உங்களுக்கு முன்னாடி அந்த நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ, இந்த குலதெய்வம் தான் அனுகிரகம் பண்ணி என்னோடய பிள்ளை வந்திருக்கு, நீ அதுக்கு நான் வழிமுறை பண்ணி கொடுன்னு சொல்லி அந்த குலதெய்வம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, வழிவகுத்து பண்ணுது. அதே மாதிரி குலதெய்வத்தை நீங்கள் போகிறீங்க, குலதெய்வத்தில் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சைவமாக மாறிட்டீங்க, ஒரு சிவ வழிபாட்டில் ஏதோ போய் சைவம் மாறிட்டீங்க, நீ நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, அசைவம் சாப்பிட்றதில்ல, ஆனால் அந்த தெய்வத்துக்கு அசைவம் தான் பிடிக்கும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் பலி கொடுக்க தவறக்கூடாது. இல்லை நான் மாறிட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதோட படையில் எடுத்து சாப்பிட்றோன்னா நீங்கள் விருப்பம் இல்லைன்னா சாப்பிடாமல் விட்டுறலாம். ஆனால் அந்த படையலை எடுத்து சாப்பிட்றது நல்லது, தோஷம் கிடையாது. குலதெய்வத்துக்கு மட்டும் அந்த இது உண்டு. நீங்கள் எந்த தெய்வத்தோட உணவை கூட நீங்கள் உதாசீனப்படுத்தலாம், வேணாம்னு நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கானா, குலதெய்வத்தை வந்து நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா அந்த குலதெய்வம் ஒன்று தான் உங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் உங்களுக்கு பண்ண. குலதெய்வம் மட்டும்தான் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுது. ஏன் கேட்டால் அதோட ரத்தம் தான் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு பிள்ளை சொல்ல தேவையில்லை. தானே ஒரு தாய் எப்படி செய்தோ அது மாதிரி குலதெய்வம் செய்யும். ஆனால் மற்ற தெய்வங்கள்ட்ட நீங்கள் எனக்கு இன்னும் வேணும், நான் இன்னும் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் முறையிடுறது தான் முடியும். அதுக்கப்புறம் தான் தெய்வங்கள் செய்யக்கூடியது. ஆனால் குலதெய்வத்திட்ட மட்டும்தான் நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டினாலும் நீங்கள் என்ன உதாசீனப்படுத்தாலும் குலதெய்வம் உங்களுக்கு செஞ்சிட்ருக்கோம். ஆகையினால் குலதெய்வத்தோட சுவாபம் என்னவோ அந்த சுவாபம் தான் நமக்கு இருக்கும். நம்மளோட சுவாபத்தை என்னவோ அதை புரிஞ்சுக்கிற சக்தி நம்ம குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்கும். நமக்கு உடம்புல என்னென்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன இல்லை, எல்லா உணவும் நம்ம பிள்ளைக்கு, ஒரு தாய் இந்த பிள்ளைக்கு எந்த நேரத்தில் என்ன உணவு பிடிக்கும், என்ன உடை பிடிக்கும், எங்கே தூங்கும், எல்லா டீட்டெயில் எப்படி நம்ம ஒரு தாய்க்கு பிடிக்கும், அது மாதிரி தான் குலதெய்வத்துக்கு நம்மளோட விஷயம் கம்ப்ளீட்டாக தெரியும். அதனால் குலதெய்வத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு வெள்ளி செவ்வாய் வளர்பிறையில் ஒரு ஓலப்பட்டானில் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ரெண்டுமே தெரியாது. அதில் சின்ன சின்ன பட்டு, இந்த ஒரு கடையில் வைக்க 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சின்ன பட்டு, குழந்தைகள் விளாடுவாங்களா அந்த மாதிரி ட்ரெஸ், நீட்டாக ஒரு வெள்ளைப்பட்டு வேஷ்டி, பாவாடை தாவணி மாதிரி, இனிப்பு பலகாரம், கிளிகளுக்கு பொம்மை, இந்த மாதிரி பெருசாக நீங்கள் இதுவே வச்சால் போதும். குலதெய்வம் எவ்வளோ பெரிய தெய்வம் இருந்தாலும் இந்த இதுக்கு கட்டுப்பட்டு வந்துடும். நீங்கள் நல்ல நறுமணம் பொருத்தி, அழகான பத்தி, நல்ல பத்தி, சும்மா காசு பணம் போகிற 100 ரூபாய் கூட பாக்கெட் வாங்க, ஒரு 2 பத்தி, ஒவ்வொரு பத்தி கூட பொறுத்துங்க. நல்ல காஸ்ட்லியான சூட வாங்கி பொறுத்துங்க. நல்ல நறுமணமாக பூ வைங்க, பட்டு துணி விரித்து உள்ள வைங்க, மனசார வேண்டுங்க, விளக்கு ஏற்றுங்க. 11 நாள் விடாமல் சாமி கும்பிட. 42 நாள் தான் முறையே. எந்த ஒரு தெய்வத்தை வழிபடுறதும் 48 நாள் தான் முறை. இருந்தாலும் நீங்கள் ஒரு 11 நாள் பழக்கத்துக்கு வாங்க, அதுலேயே நல்ல மாற்றம் தெரியும். குலதெய்வத்தை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் இதை விளையாட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, சீரியஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நீ மதம் மாற நபராக இருந்தாலும் சரி, இருக்கிற மரத்தில் முரண்பாடாக இருந்த நபராக இருந்தாலும் சரி, குலதெய்வம் தான் உங்களை வழிவிடும். அதனால் குலதெய்வத்தை விடாதீங்க. இந்த தகவலை இப்போதைக்கு கேட்டு தெரிஞ்சு வச்சுங்க. மற்ற தகவலை நம்ம பெரிய வீடியோ போடுறதா நம்ம அதை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த தகவலை சேர்த்து பண்ணுறேன். நன்றி மக்களே. குலதெய்வத்தை விடாங்க. குலதெய்வம் தாண்டி எந்த ஒரு தெய்வத்துக்கு நம்ம வர முடியாது. குலதெய்வத்துக்கு நீங்கள் எப்போவுமே கடமைப்பட்ட நபர்கள், நன்றி உள்ள நபர்களாக தான் இருக்கணும். குலதெய்வம் தான் நமக்கு முக்கியம். அடுத்து மற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபடலாம். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி.